ஓ சரி சரி, அப்படியா? சரி, அப்ப நான் இப்பவே வாரேன். இல்ல வேலை ஒன்றும் இல்ல, நான் உடனே வாரேன். எங்க நான் ரெடி, கிளம்பிட்டேன், போலாம். வசந்தி, ஒரு சின்ன வேலை ஒண்ணு வந்துட்டு பாரு, நான் அதை மட்டும் முடிச்சிட்டு வந்துடவா? என்னங்க விளையாடவா செய்றீங்க? சின்ன வேலை வந்துட்டுன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, நான் இதுக்காகவே அழகா ரெடியாவே வந்தேன். போயிட்டு வந்துருவாங்க. அது இல்ல வசந்தி, ஆபீஸ் சம்பந்தமா ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்தோம்னா போயிடலாம். எப்ப மணி இப்பவே 8 ஆகுது. இனி நீங்க அதை வேலையை முடிச்சிட்டு வந்து என்ன கூட்டிட்டு போவிய? ஏங்க இப்படி பண்றீங்க? போயிட்டு வந்துருவாங்க. உனக்கு சொன்னா புரியாதா? நீ இப்ப நான் அந்த வேலைக்கு போகலன்னா நிரந்தரமா அந்த வீட்லயே தான் இருக்கணும். ஓகேவா? ஓகேவா கேக்கேவான்னு போங்க. நீங்க கோவப்படாத வசந்தி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கா. நிஜமாவா சொல்றீங்க? எனக்கே ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. இந்த நினைப்போடே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. சாதா இந்த ட்ரெஸ் போட்டா திட்டக்கூடிய மனுஷன் இன்னைக்கு அவியலே சொல்லி கூப்பிடுறாங்க 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு. வசந்தி சூப்பர். நம்ம ஏன் டெய்லி நீ சாரி கட்டிட்டு தெரியும்? இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டது நல்லா இருக்கு. எடுத்து வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகுது. இனி இத மாதிரி தான் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். இவன் யாரு வசந்திக்கு வீட்டுக்குள்ள வந்து நிக்கியா? ஏ தம்பி, ஆண்டி, என்ன அலங்கோலமா நிக்கியா? அலங்கோலமாமே அலங்கோலம். மோவா மட்டும் ட்ரௌசர் போட்டுட்டு வருவா, அதுக்கெல்லாம் ஒன்னும் சொல்லாது கிளவி. நம்ம போட்டா மட்டும் வந்துடும். இன்னைக்கு யாரு என்ன சொன்னாலும் மாத்தக்கூடாது, ஏன்னா என் வீட்டுக்காரரு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அலங்கோலம், திஸ் இஸ் ஃபேஷன். என்னத்த ஃபேஷனும் கீஷனும்? ஏன் உனக்கு வேற துணி எடுத்து போட்டுட்டு இருக்க? ஆண்டி, உங்க பொண்ணுக்கு வேலை சம்பந்தமா மேனேஜர் கிட்ட போய் பேசியிருக்கேன். கலவியை எப்படி டைவர்ட் பண்ண பாத்தியா? ஆண்டி, ஒரு இன்டர்வியூ வச்சு வேலைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது இன்டர்வியூ வைக்கிறது நான் என்னைக்குன்னு உங்ககிட்ட கேட்டு சொல்றேன், சரிங்களா? இன்டர்வியூனா என்னமா? என்ன பண்ணுவாங்க? சில கொஸ்டின்ஸ் ரேவதி கிட்ட கேட்பாங்க. அவ அதுக்கு ஆன்சர் சொன்னா வேலை கன்ஃபார்மா கிடைக்கும். கொஸ்டினா? என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க? என்ன மாதிரி கொஸ்டின்? ஒரு சாந்து சட்டிக்கு எத்தனை மண்வெட்டி மண்ணு போடுவாங்கன்னு கேட்பாவளா? வேற என்ன கேட்பாவ? ஐயோ, அது என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா நம்ம பொது அறிவை பத்தி தான் கேட்பாங்க. அவகிட்ட கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் உமா வந்துட்டாளா எப்படி? அவ எங்க வந்தா? இன்னும் வரல. அந்த பிள்ளையும் உன் அங்கிருந்து விளையாடிட்டு இருக்காவ. போயிட்டு வந்தோமா செடுத்தோமான்னு வரவும் மாட்டாளுவ. என்னத்த? ஓ சரி ஆண்டி, சரி சரி, நான் இப்ப இந்த வேலையை மட்டும் கேட்டு சொல்றேன். சரி மருமோளா, சரி. எப்படி ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன். என்ன உமாவும் செல்வாவும் போய் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரல. அப்படி எந்த கடைக்கு போனாவே என்ன துணி அடிக்கவனு தெரியலையே. பேசாம செல்வாவுக்கு ஒரு போன் பண்ணி கேப்போம். எனக்கு இருக்கிற பதட்டம் எனக்கு தான் தெரியும். பண்ணும் போன. உமா, உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ பார்த்து எடு. நீங்க நான் இந்த ஃப்ராக் எல்லாம் போட்டா நல்லா இருப்பேனா? என்ன உமா இப்படி கேட்டுட்டா? நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருப்பா. வேணா ஃப்ராக் எடுக்கிறியா? எடுக்கிறேன், ஆனா நான் எடுத்தா வெளியே போடுவேனான்னு தெரியலையே. உனக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ நீ பார்த்து எடு. நீ எந்த ட்ரெஸ் எடுத்தா நான் ஒன்னும் சொல்ல போறது கிடையாது, சரியா? சரிங்க, நான் இதுல ஒரு ட்ரெஸ் போட்டு பார்க்கவா? போட்டு பாரு உமா. இந்த நாவல் பல கலர போட்டு பாக்கேன். சரி சரி, போட்டு பாரு. எங்க பாருங்க. உமா சூப்பரா இருக்கா, மாடர்ன் கேர்ள் மாதிரி இருக்கா. இது நல்லா இருக்கா? அப்ப இது ஒண்ணு எடுத்துக்கவானா? எடுத்துக்க உமா, ஏன் பயப்பட்டு கேக்குறா? எடு எடு. அப்ப இந்த ட்ரெஸ் ஒண்ணு. இனி பட்டு செக்ஷன் போவோமா? சரி உமா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க. இத போட்டுட்டு வந்துடுறேன். எங்க வாங்க பட்டு செக்ஷனுக்கு போவோம். சரி வா. எல்லாம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு இல்லைங்க? எது எடுக்கணும்னே தெரியல. எடு உமா, உனக்கு ஒண்ணு அம்மை ஒண்ணு எடு, சரியா? ஹலோ, யாருங்க போன்ல? செல்வா? மைனி. மைனியா? சோ, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கே விட மாட்டாளா? சொல்லுங்க மைனியோ. செல்வா, எங்க இருக்க செல்வா? அது வந்து போன கட் பண்ணுங்க. நீ
ஆமா, மைனி என்ன நினைச்சிருப்பாவ? என்னவோ நினைச்சிட்டு ஒரு இடத்துக்கு நிம்மதியா வந்தா கூட அவ இருக்க விட மாட்டாளா? அங்க இருந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு என்ன பிரச்சனையா? என்னமோ சொல்லதுக்கு ஃபோன் பண்ணாவ, நீ வேற கட் பண்ணிட்டா. எனக்கு அடிச்சியா? இப்ப எடுக்காம இருந்தாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பா. ஹலோ ஏக்கா, இழுவ நான் பேசுறது கேக்குதா நீ? ஹலோ ஏக்கா, இழுவ எங்க இருக்கிறியே நீ? ஹலோ ஹலோ வசந்தி அக்கா, லைன்ல இருக்கிறீங்களா? ஹலோ இழுவ, நீ பேசுறது நல்லா கேக்குது, சொல்லும். இது வந்து அக்கா ஹலோ இழுவ, சிக்னல் இல்ல நினைக்கேன், விட்டு விட்டு கேக்குது. என்னமா நடிச்சியம்மா? என் உமாவா இது? ஒன்னும் கேக்கலண்ணா, போன வை. சரிக்கா, இது மட்டும் கேக்குது. அச்சு தொலைனா பாத்தியா, இந்த மாதிரி பண்ணதால வச்சா. இல்லனா எடுக்கிற புடவையில எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வான்னு இப்ப சொல்லிருப்பா. எவ்வளவு ட்ரிக்கா இருக்க வேண்டியதா இருக்கு தெரியுமா உங்க மைனி கிட்ட. இருந்தாலும் நீ சூப்பர் தான் உமா. சரி வாங்க போய் பட்டையாவது எடுப்போம். எங்க போனாலும் விடமாட்டா போல இருக்கு, தோல்ல பிடிச்சவா. இங்க இங்க எல்லாமே அழகழகா இருக்குங்க. பாத்தி எடுவுமா. இங்க இந்த பச்சை பட்டையை எடுக்கட்டா? ஓகேனா அதே எடு. என்ன மேம் என்ன பாக்குறீங்க? இந்த பச்சை கலர் பட்டு. நான் இது அழகா இருக்கான்னு பாத்துக்கிட்டு உங்க அம்மைக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க அங்க போய் உட்காருங்க போங்க. சரி உமா, சரி. இதுவா மேம்? ஆமா, அது ரேட் எவ்வளவு? 8500 ரூபாய். சரி, இந்த பட்டு ஒண்ணு எடுத்துருங்க. இதே பச்சை கலர்ல இன்னொரு பட்டு ஒரு 500 ரூபாய் போல எடுங்க. சரியா? ஓகே மேம், ஓகே கண்டிப்பா. 8000 ரூபாய் பட்டு எனக்கும், 500 ரூபாய் பட்டு அத்தைக்கும் கொடுத்துடலாம். கொடுத்து நல்ல பேரம் வாங்கிடலாம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.